என்னடா படம் இது இப்படிலாம் இருந்தா யாரா பாப்பா? இந்த மாதிரி ஒரு படத்தையும் நம்ம ஈஸியா குறை சொல்லிடுவோம். ஆனா அந்த படத்துக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஷாட்டுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது. அதனால இந்த விஷயம் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கிறாம நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன், இன்னைக்கு சொல்லிட்டேன். சரி வாங்க இன்னைக்கான விளாக போய் பார்க்கலாம். இன்னைக்கு எப்படிப்பட்ட வீடியோன்னு கேட்டீங்கன்னா, நஸ்ரத்ன்ற ஒரு காலேஜ்ல ஆட் ஷூட் பண்ணாங்க. அந்த ஷூட் எப்படி போச்சுன்றது தான் இந்த விளாக்ல பார்க்க போறோம். இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஆடோட டிஓபி. இவங்க டீம்ல தான் ஒர்க் பண்ண நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். உண்மையாவே இந்த ஷூட்ல தான் டைரக்ஷன் டீம்ல எப்படி ஒர்க் பண்றாங்க, கேமரா டீம்ல எப்படிலாம் லைட் செட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். மார்னிங் ஒரு 9 o'clock கிட்ட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா வேலை தான். மதியம் சாப்பிடும் போது தான் அடுத்த பிரேக்கே வரும்னா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஷூட்டை கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும். அப்புறம் நம்மளுக்கு தான் பெரிய ரிஸ்க். அதனால தான் டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயமும் பிளான் பண்ணி பண்ணணும். ஷூட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு வேணா ½ hour கிட்ட டிலே ஆகலாம். ஆனா முடிக்கிறதெல்லாம் ஷார்ப்பா 6 o'clock முடிச்சிருவாங்க. உண்மையாவே இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டைம் போறதே தெரியாது. இனி நிறைய விஷயம் சொல்லணும், பட் டைம் இல்லாதனால சொல்ல முடியல. அடுத்த ஒரு ஷூட் டே விளாக் இருக்கு, கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். பை கைஸ்.